ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வெல்கம் டு ஜி2ஏ தமிழ். நாங்கள் இன்றைக்கி ஒரு கேம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு கேமு. இது ஆண்ட்ராய்டில் இருக்குது, பிசியில் இருக்குது, பிஎஸ்ஓ அப்படின்ட்டுருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட எப்பிக் கேம் ஸ்டோரில் ஃப்ரீயாகவே தந்தாங்க. அதை விளையாடிட்டு நிறைய பேர் சூப்பராக இருக்குது, தாறுமாறாக இருக்குது, ஒரு 1.5 மணி நேரம் எப்பிக் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, நாங்களும் எப்படி தான் இருக்கோன்னு ட்ரை பண்ணலான்ட்டு பிசியில் ஸ்ட்ரீம் பண்ணலாங்கிறத ஒரு ஐடியா. ஆனால் ஆண்ட்ராய்டில் இருக்கிறதா தெரிஞ்சுதா, சரி நம்ம ஆண்ட்ராய்ட்லேயே ஸ்ட்ரீம் பண்ணிடுவோம். ஏன்னா ஆண்ட்ராய்டில் நிறைய பேர் ஸ்டோரி கேம்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீ ஃபயர், பப்ஜிலாம் விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குடா அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரி காட்டுற மாதிரி இந்த ஸ்ட்ரீம். ஓகே, இதை ஒரே ஸ்ட்ரீமை முடிக்கலான்னு இருக்கேன். அதனால் பலவான்னு பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். Are you awake? I thought I heard you get up. Yeah, I'm awake. Sorry, I just can't sleep. Are you thinking about him? Yeah, a bit. Usually get back to sleep, my love. I'm fine. No, it's okay. What else is on your mind? I don't know. It seems weird, but I had one of the most vivid dreams of my life. I saw a fox on a snowy mountain, just looking confused and worried. Those eyes. I can't get those eyes out of my head. She was running in the windy snow, looking for something. Do you think it has to do with you and what's been going on? I don't know. It was just a dream, Rachel. They're not meant to make sense. A lot's happened the past couple days, that's all. Well, if you're not going to sleep anyway, you should tell me. I want to hear. All right. பார்த்தீங்கன்னா வேறு யாரோ கனவு இதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க இங்கே நடக்கிறத கூட கனவாக காணலாம். டபுள் ஜம்ப் கூட சொல்லி தெரியுங்களா, நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். ஏதோ சொல்கிறேன். கனவு இந்த ஃபாக்ஸ் இருக்கிறது அவனுக்கு கனவு வருதோ என்னமோ, இல்லை கனவுல நடக்கிற விஷயம் கூட இதுவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில கேம் நான் விளையாடிருக்கேன், நவரலாம் அந்த மாதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸ், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி என்விரான்மெண்ட் நவரம்னு வேணால் ஆண்ட்ராய்ட்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
நினைக்கிறாலும் இன்னொரு நரி. So, not far from her home, she followed that path to something unexpected. ஏதோ அது குடும்பத்தை சேர்ந்த நரி நினைக்கிறேன். சுட்டுடுச்சு. ஒரு குடும்பத்தை சேர்ந்தது எனக்கு குட்டியாக இருக்குது. அப்படியே பொறுமையாக கதை சொல்லிக்கிட்டே இருக்கா. She couldn't stay though. She had to find her other 2 children. So she took that path. She followed it towards something ancient. Something with answers. ஒரு பெண் நெறிய ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டு பண்ணேன். ஒரு பெண் நெறியை தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட ஒரு குழந்தை சேர்த்து பிடிச்சோம்னா இன்னும் 2 குழந்தை இருக்கா. The fox looked high and low, searching for any sign of her cubs. Points of light showed the way to this ancient tree. It was as if each one had a story to tell, all their own. The land was trying to tell my story too. I felt like I was right behind her the whole time. அப்படியே நம்ம அந்த தேர்ட் பர்சன் கேமரா அங்கேருந்து பார்க்குறோம்ல, இதை அவன் பார்க்குற மாதிரி இருந்துச்சாமா. நம்ம இப்போ ஏதோ ஒரு ஆன்ஷியன் ட்ரீக்கு போனோமோ, அதுக்கு இந்த லைட்டெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ஹைட்டாக குதிக்குதுப்பா. ஒரு நரிக்கு இவ்வளோ ஹைட்டாக குதிக்க முடியும்? ஐயோ, பேஸ்மெண்ட் வேற கையில் அடிக்கடி போட்டு சைக்கிள் போகலையா? என்ன இது கழுகு போல இருக்கு. ஆண்ட்ராய்டில் ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் இருக்கு. நம்மளா ஃபாலோ பண்ணுது, நம்மளை அடிச்சா பார்க்க இருக்குமா? அதான் அங்கே இருக்க லைட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சன் செட் ஆகும் இல்லை இப்போ தான் ஒழிச்சிருக்காங்க. கண்ணு பூசுது. ஐ திங்க் அந்த லைட்டில் அவங்களோட குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். போகலாம். இதுவும் ஏதோ நிறைய அவார்டெலாம் ஜெயிச்சதுன்னு சொன்னாங்க. என்ன அவார்டுன்னு மறந்துட்டேன். ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. அந்த அளவுக்கு இருக்குமா எனக்கு தெரியல. Do you remember what my dad did for a living? Wasn't he like a lumberjack? That's one way of putting it. If wood was a canvas, then a carving knife was his paintbrush. Even after working a 50-hour week, even after his hands were more splinters than skin, he would bring home the nicest piece of Alaskan weeping cedar and make me toys. That wooden train was the first toy I can remember, and I loved it. I just knew from a young age I was going to be a lumberjack, like my father.
பார்த்தீங்கன்னா நம்பர் ஜாக்னா என்னது நம்பர் ஜாக்னா அவ்வளோடா அந்த பழைய பஸ்ஸில் தோண்டி எடுத்துன்னு நினைக்கிறேன் ட்ரெயின் எடுக்கணும் இந்த வெளிச்சமான இருக்க இடத்துக்கு எனக்கு இது அங்கேதான் ஒரு வெளிச்சம் வருது அங்கே வேறு போகணுமா என்ன எல்லா இடத்துலையும் வெளிச்சம் வருது எல்லா இடத்துக்கும் நான் போக முடியாது மேப் கொடுத்து அந்த மேப்பில் போய் தேடுங்கடா அப்படின்னு மேப்பை ஃபாலோ பண்ணிட்டா கூட நல்லாயிருக்கும். எடுத்து படிக்க முடியாது நிறைய தான் நிறைய டே நைட் சர்க்கிளாக இருக்கும் இல்லை எது மேலேயே நிற்கிறேன் எனக்கு என்னென்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஸ்டெபிளாக இல்லாதங்கிற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக மைக் வேறு அப்பப்போ மியூட் ஆகிக்குது. அங்கே என்னமோ இருக்குது இந்த ரைட்டை ஃபாலோ பண்ணாங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். நல்லா இருக்கு ஸ்கோர் ஃபீல் குட் கேம் தான் அது. இதோட எண்ணிக்கை கண்டிப்பாக எத்தனை வருஷம் அவங்கள மறக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. As a kid, did you ever do show and tell in your class? Yeah, I think I only did it once, when I was in the 4th grade. You know how my life was around then. I wanted to show my class what helped pass the time and distracted me, so I brought a dozen paper cranes I had made. I think I told everyone how badly I wanted to be a bird and fly, embarrassingly enough. Don't be embarrassed. Every kid wants to fly. For me, it was another toy from my dad, a wooden boat. I remember guarding it so carefully in my hands as I walked into class. When I sat down, a group of boys immediately made fun of it. They asked which trash can I found it in, or why an ugly log was my favorite toy. When I got up, I didn't even want to tell them my dad had carved it. I said it was a joke gift my friends had given me. Kids can be so cruel. Some of them are. I shouldn't have let them get to me, but it did. It's amazing we bounced back at all. நம்ம இந்த பாக்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் வெளியே ஒருத்தர் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. இது அவங்க கனவுல நடந்த விஷயம். நம்ம இப்போ இது 3rd பர்சன் இந்த பாக்ஸை பார்க்குற கூட அவனுக்கு அப்படி இதை 3rd பர்சன்லேயே அவனும் பார்த்த மாதிரி எல்லாம் அங்கங்கே வெளிச்சம் அடிக்குது. இத்தனையும் நம்ம தேடி இந்த மலை மேலே வெளிச்சம் அடிக்குது. இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு இதுதான் இருக்கு. இன்னும் ஒரு ஸ்டோரி கான்செப்ட் புரியலையா? யாரோ ஒருத்தர் அவங்க கனவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கனவு இருக்க பாக்ஸை நாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னு விளாண்டேன். 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருந்தாங்க. இப்போவே நம்ம ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 16 நிமிஷம் முடிஞ்சுது. 16 நிமிஷம் தானே, 16 நிமிஷம் முடிஞ்சுது.
those kids would leave me alone, but somehow they could tell I was different. They made fun of how far away I lived. They called my dad a sourdough. I was a blabbermouth as a kid, telling my dad stories I made up for hours. But after that show and tell, I didn't tell him much anymore. He didn't know exactly what was wrong, but his best guess was that the toys he carved weren't cool enough. He carved me a tank and tried to tell me what it was like to be in a real tank as a serviceman. I didn't know your dad was in the military. Yeah, in the army. The sad thing is that I'd pretty much forgotten until just now. There's so much I still don't know about him. I'm sorry. He knows how much you love him. You're going to see him again soon and have some closure, I'm sure. அவங்க அப்பாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்பா மிலிட்டரியில் இருக்காங்க. இதான் அவங்க அப்பா. இந்த பொம்மையெல்லாம் அவங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரு. ஆமாங்க, தேங்க்யூ தான். அவன் பார்த்துக்கிட்டான். நம்ம எங்கே என்னமோ ஜொலிக்கிறோமா, ஒரு சன்ஃபிட்ட ஒரு ரிஃப்ளெக்ஷனா தெரியாதமே வந்ததுக்கு ஒரு டேங்க் ஏதாச்சும் தோண்டி இருக்கும். வேற எங்கே லைட் அடிக்குது வச்சு பார்ப்போம். அங்கே இந்த இடத்துல ஒரு லைட் அடிச்சு முன்னாடி இருந்துச்சு. இப்படியே தான் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பாட்டு அதோட குழந்தைங்களை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறத மைண்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கு. இது நம்ம இடையில இந்த பளின்னு ஒரு வெளிச்சடிக்குது. அப்புறம் அந்த பாறைக்கு மேலே அங்கே தான் நம்ம போகிறோம். இன்னும் சைன் போர்டா இல்லை டேபிளா? டேபிளாக வரும். ஏதோ ஸ்டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ளே கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ப்ளே கிரவுண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பார்க் மாதிரி நினைக்கிறேன். இது ஒரு புயல் ஸ்னோஃபால் அந்த மாதிரி வந்து இந்த இடமே யூஸ்லெஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது கேட்டு கீழே போகிற பிக்னிக் பேக்கெல்லாம் இருக்குது. பிக்னிக் போகிறதுதான் நினைக்கிறேன். ஒன்றும் ஃபாக்ஸ் ஒரு ஃபாக்ஸ்க்கு ஒரு பேர் கூட இல்லை. எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கணும். The older I got, the more I withdrew. I asked myself, why talk to anybody anyway? Why bother when I'm happy by myself? I started drawing a lot, mostly animals I saw in the woods by my home. I then imagined designing my own hideouts with things like TVs and pantries full of chips and cookies. I think that idea of leaving home and drawing blueprints started my career. I found a lot of solace in that. I'm not surprised, but I did the same thing, you know? There's something special about having a place to call your own. And now look at us. Well, if you count renting in an overpriced city. It's as close as we can get for now. இவன் ட்ராப் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு ட்ராப் பண்ண பிடிக்கும். ரெண்டு இடத்துல எனக்கு ஜொலிக்கிறது தெரியுது. அந்த தெரியுது, இந்த பக்கம் தெரியுது. இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் யாராச்சும் பார்க்குறீங்களா? தேடி வந்து ஜொலிக்கிற இடத்த மிஸ் பண்ணிட்டேன். எங்கப்பா ஜொலிக்குது? அங்கே தான் ஜொலிக்குது. இந்த பக்கம் எங்கே ஜொலிச்ச மாதிரி? அதுக்கு மேலேயா? அதுக்கு மேலே ஜஸ்ட் இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது
சரி நாம் என்ன பண்ணுறோம், மெயின் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணி போவோம். ஏன்னா 21 மினிட்ஸ் ஆகி போச்சு. 1.5 ஹவரில் இந்த கேமை முடிக்கணும். டைம் 7 போகுது கிட்டத்தட்ட. 8:30க்கு ஸ்டீம் முடிக்கலாம். ஒருவேளை அதுக்குள்ளே இந்த கேம் முடிக்க முடியும்னா பார்ட் 2 நாளைக்கு ஸ்ட்ரீம் பண்ணலாம். நாளைக்கு பர்கட்டன் அதோட பார்ட் 1 ஸ்ட்ரீம் மட்டும் அப்படியே இருக்குது. அதில் அடுத்த பார்ட் ஸ்ட்ரீம் பண்ணலாங்கிறதா ஐடியா. லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இங்கே இதுவாக இருக்கா? ஷிட், அங்கே இருக்கு. இங்கே ரொம்ப இருக்கமா இருக்கு. அது ரொம்ப தூரமாக இருக்கு. இது குட்டி ஓப்பன் வேர்ல்டு மாதிரி தான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஓப்பன் வேர்ல்டு கிடையாது, ஒரு குட்டி ஓப்பன் வேர்ல்டு மாதிரி. அந்த மவுண்டனுக்கு இந்த மவுண்டன் இவ்வளோதான் ஒரு ஓப்பன் வேர்ல்டு இருக்குது. அங்கே ஒரு பயங்கரமாக ஒன்று சொல்லிக்குது. அங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கலாமா? இது வந்த இடம் மாதிரி ஃபீல் ஆகல. படம் திரும்பி வந்த இடத்துக்கே வந்திருக்கேன். மேலே இடமா இருக்கு மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துக்கே வந்து கடுப்பாகுது. நாளே அந்த சின்ன ஸ்டார் தான் போல இந்த இடத்துக்கு வராமல் திருப்பி அவ்வளோ தூரம் போகணுமா? ஃபஸ்ட் ட்ராவல் மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லையா? டேங்கை நம்ம ஓட்ட முடியுமா? ஒரு பாக்ஸ் குறைஞ்சி போய் கிடக்கு டேங்க். ஜம்ப் பண்ணி தான் போகணும். ஏன்னா இது மாதிரி இது வெட்டி ஒரு மாதிரி தான் இருக்கா. என்னால் லைட்டை பார்க்க முடியுது. கஷ்டப்பட்டு ஏறினடா, எல்லாம் வேஸ்டாக போச்சா? ஓ கமான், திரும்பி ஏறணுமா? விழுகலாம். ஓகே, இங்கேருந்து பார்த்து போகணும். அங்கே போகணும் நாம. அடடா, சரி விடு. இதுக்காக ஃபால் டேமேஜ் விழுகணும். அதில் ஹெல்ப் பாருன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஐ திங்க் லைக் டெல் கேம் மாதிரி நினைக்கிறேன். அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் கூட ஜோம்பிஸ் கிடைக்கும். அந்த டெட் ஆகலாம் முடியும். அதில் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. ஆக்சுவலாக ஒரே ஒருத்தர் ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்காரம்மா. ஒன் மேன் ஆர்மி. ப்ளே ஸ்டோரில் 500 ரூபா சம்திங் விற்றுருக்காங்க. ஒரு வேளை விருப்பப்பட்டீங்கன்னா காசு கொடுத்து விளையாடுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி வேணும் உங்களுக்கே தெரியும். ஓவர் 18 ஓகே. ஓவர் 8 ஆகுது. ரெட்மி தான் வச்சுருக்கேன். இல்லை ஸ்ட்ரீம் பண்ணுறேன்னா ஓவர் 8 ஆகுது. நான் பிசிலே ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கலாம். பிசிலே ப்ளூஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதிலே பண்ணலான்னு ஒரு ஐடியா. கூடிய சீக்கிரம் நம்ம வேணால் பிசியில் ஏதாச்சும் ஒரு கேம் ஸ்ட்ரீம் பண்ண. இப்போதைக்கு மொபைல்லையே ஸ்ட்ரீம் பண்ணுவோம். வந்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்கேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி விட்டுது. சரி நம்ம எங்கே போகணுன்னே தெரியலையே. இன்னொரு மினி மேப் மாதிரி கொடுத்து நீங்கள் இங்கே தான் போகணும் அப்படின்ட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்கிறதுல துணிச்சமாக இருந்துச்சு. அவ்வளோ ஹைட்லேருந்து பார்த்தா இங்கேருந்து பார்த்தா எங்கேருந்து துணிக்கணும்னு தெரியல. இது ஐ திங்க் இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அப்படி போகணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஓ அந்த இடத்துக்கு போனால லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை கண்டுபிடிக்கணுமோ அப்படின்னு நினச்சேன். அந்த இடத்தோட இந்த இடம் நல்லா இருக்கு. நல்லா பச்சை பசேன்னு. இந்த இடத்துல பேசாமல் தங்கிடலாம்ல. இந்த பாக்ஸ் இதுக்கு அந்த இதில் போய் வாழுது. ஒரு குழந்தைய வேறு இழந்துடுச்சு பாவம். இன்னும் மிச்சம் 2 குழந்தைய வேறு. My teenage years were full of sketching, angst, and trouble. I wasn't popular or unpopular. Maybe just forgettable. I guess that gave me a sense of freedom. So I hung out with crazy kids, doing crazy things, even though I mostly just watched the chaos ensue. We did it all. Put fireworks in mailboxes, hide roadkill in people's garages, break windows of the barber shop in Anchorage. My dad was furious, but he was so busy working he couldn't do much to stop me from going out. I think being an adult means there's no one to stop you making hard decisions. He had to make a living, and he couldn't be in 2 places at once. Yeah, I realize that now. But at the time, I was sure he was more interested in growing his business than what was going on with me. ஸ்கூலில் படித்ததை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து இந்த மாதிரியான வேலை பண்ணியிருக்கோம். எங்கே சுற்றி அங்கே சுற்றி அவங்க அப்பா கிட்டே போகிறாங்க. இதுவரை அவங்க அப்பா அவனை கண்டிக்கவே இல்லை அந்த மாதிரி சொல்ல வரானா. He was working another late night, and my friends were over, saying how bored they were and how they had come all the way out to my house for nothing. One of them mentioned how that old, ugly beyond belief truck was still in the garage, and how we should take it for a spin. I was only 15, so I kind of fought it for a while. The next thing I knew, we were careening around the mountain path, rocks spitting onto the sides of the cliff, while my dad's cringe-worthy bluegrass blared out the speakers. I drove while my friends were in the back of that yellow and purple truck, throwing beer bottles and trash at anything remotely interesting. Felt like I was soaring in the air with borrowed wings. But all good things have endings. A cop outside of Eagle River pulled us over after he saw us in a bottle rocket into someone's yard. What followed was a long night of talking to disappointed adults and feeling smaller than ever. நல்லா இருக்குதா? அது நம்ம அங்கிருந்து குதிக்காத வரைக்கும் அதை நம்ம கிட்டே இருக்கோம். இப்போ குதிக்க வேணாம், குதிக்காம அப்படியே போவோம். நல்லா இருக்கு. நம்ம சுற்றி பார்க்காம பட்டாம்பூச்சி சுற்றுறது ப்ளஸ் குதிக்கலாம். விட்டோம்னா இன்னும் அது கொஞ்சம் ஹைட்டாக எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க. பட்டாம்பூச்சி சுத்தம் போது கரெக்டாக குதிக்க சொல்லுவீங்களா? எப்படி சுற்றுறது அப்படியே குதி. ஐ திங்க் அந்த பட்டாம்பூச்சி நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறேன். அந்த பட்டாம்பூச்சி சுத்த சுத்த குதிச்சோம்னா டபுள் ஜம்ப் பண்ணோம்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்டாக குதிக்க வைக்கும் போல இருக்கு. திருப்பி அங்கேயே போய்க்கிட்டு இங்கே குதிச்சோமோ அங்கே இருந்தால் தானே ஒரு இதாக இருக்கும். திருப்பி எடுத்துக்க முடியும். பட்டாம்பூச்சி சுற்றுறது அழுத்தலையா? 1 2 பட்டாம்பூச்சி வச்சுட்டு டபுள் ஜம்ப் பண்ண முடியல.
இடையில வரேன். இல்லை ஒரு நாள் பட்டாம்பூச்சி நான் சுத்த வச்சு குடிக்கிறதா? பெரிய திரும்ப குடிச்சிட்டு நில்லுங்க. திரும்பி எவ்வளோ தூரம் தான் இங்கே வரது? பட்டாம்பூச்சி சுத்தம் போது குடிச்சோம்னா எக்ஸ்ட்ரா ஹைட்டாக குதிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்த பேட்டர்னில் வரும்போது குதிச்சிட்றா கைக்குள்ள. ஆமாம் நல்லா ஹைட்டாக குதிக்கிறாங்க. ஓகே புரியுது. ஒரு சில டைம் ஸ்டக்கான மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த லைட்டில் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்கணும். அதாவது போன ரவுண்ட் அப்படி தான் போயிருக்கணும். அது போயிருந்தா சீக்கிரமாகவே போன ரவுண்ட் முடிச்சிருக்கலாம் போல இருக்கு. இல்லை 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 ஏறு இப்படி தான் போகணுமா? இப்போ என்ன எழுது? நீர்வீழ்ச்சி அங்கே பட் லைட்ஸ் இந்த பக்கமாக போகிற மாதிரி இருக்குது. திரும்பி பட்டாம்பூச்சி இவங்களை எடுத்துட்டு எங்கே போகிறது? வாட்டர் ஃபால்ஸே தவலாமா? இல்லை எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பக்கமாக போகணும். எடுத்து இந்த பக்கமாக தான் அந்த ஸ்டார்ஸ் போகிற மாதிரி காட்டுறதுங்கிற பட்சத்தில் அந்த சைட் லைட் தெரியுது. ஆனால் நம்ம இப்படி தான் போகணும். ஆனால் நீர்வீழ்ச்சியில் போய் புளி குளிச்சுட்டு வரலாம். பட்டாம்பூச்சி போயிடாது போல. தாண்டி குடிக்கலாம்னா பட்டாம்பூச்சி விடாது. வேகமாக வச்சு சரி நம்ம நீர்வீழ்ச்சிக்குள்ள போயிட்டு நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குமா? பப்ஜியில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. இங்கே தான்ப்பா இருக்குது பட்டாம்பூச்சி. அங்கே போகலையா? தேங்க்யூ ப்ளீஸ். இங்கே ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி. 3 பட்டாம்பூச்சி மட்டும் எஸ்பெஷலாக சொல்லப்படுது. நம்மளை சுற்றி விட்டுடைய ஒரு பிளாக்ல ஷேரை கீழே போகிற மாதிரி இல்லை? பட்டாம்பூச்சி ப்ளஸ் பட்டாம்பூச்சி என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. 3 பட்டாம்பூச்சி ஒரு வேலை வேணுமா? நான் அவ்வளோவையும் தேடணுமா? இல்லை இந்த பேட்டர்னில் கரெக்டாக பட்டாம்பூச்சி வரும்போது பிடிக்கணுமா? ஒன்றும் ஒரே பேட்டர்ன் மட்டும் இருக்கு. ஓ ஆமாம் 3 பட்டாம்பூச்சி வேணும். 3 பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை. அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, இங்கே ஒரு காஃபி பர்த்தனை. நம்ம போன தடவை வரும்போது இங்கே எல்லாம் போகிறோம்.
எங்கே இருக்கு? பசில் சால்விங் மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக பிடிச்சிடணும். பிடிச்சிட்டேன். எஸ். அடுத்து இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, அடுத்து அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, மூணையும் பிடிச்சிட்டேன். இங்கே ஒன்று பிடிச்சிட மட்டும் கூடாது, என்னன்னாலும் பிடிச்சிடாத. இங்கே வேறு ஒன்று இருக்குது. நல்லா இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளை. லைட்லாம் இதெல்லாம் பழைய கார்மல் பார்த்து ஏறுறோம். உட்காந்துருக்கு. இது 3 எடுத்தாச்சா? எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போய் ட்ரை பண்ணுவோம். My friends would laugh about that night and talk about how crazy it was, and I laughed along, pretending it didn't bother me. But it did. I imagined my friends growing old in the bush, unable to find that thrill in those godforsaken ice fields. It's like those mountains were a literal wall, keeping me from leaving, where all I would have to look forward to are lumber yards and evening beers. I had to climb over. That was my only goal for a long time. பயம் மாறிட்டே இருக்கு. அதே பயம் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு பயம். இப்போ வேற வச்சுக்கோங்க. If there was some way I could take my love of drawing and turn it into a way of escape, nothing would make me happier. I wanted to create instead of tearing trees down. I wanted to move to the lower 48, not because I hated it there in Alaska, but I hated the idea of it. It's like all of that spite inside me had created this monster which followed me around my whole teenage years. I put so much energy into doing what others didn't expect of me. Why did I do that? There's one fact you're forgetting, though. If you didn't have that fire in you, we probably would have never met. You're absolutely right. Maybe the destination is all that matters in the end. But then why am I awake? Why am I seeing this fox go on her journey? And why can't I stop thinking about my dad? One view. Hey guys, யார் அந்த one view? ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் டெல் மீ ஹாய். ஹாய் ப்ளீஸ். எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டு வந்த வியூ நீங்கள் தான். யாரு ப்ரோ நீங்கள்? ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். லைவாக வேறு பார்த்துட்ருக்கீங்க. ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ். ஹாய். இந்த பக்கம் சரி. என்ன பண்ணுங்க சாட் பண்ண மாட்டேங்க. எனக்கே வரவே ஒரே வியூ அது இல்லை. லைவாக பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒரு ஹாய் சொல்லாங்க. போங்க அப்புறம். இந்த பக்கமாக எதுக்கு வந்தோம் தெரியல. ஸ்டாரை பிடிச்சிட்டு வந்தோம். ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்க. டெல் மீ ஹாய். இந்த பக்கம் எதுக்கு வந்தோம்னு தெரியல. திரும்பி போயிடலாமா?
ஹாய் சொன்னீங்களா இல்லையா? லைவில் எனக்கு கிடைக்கிறதே ஒரே வியூ தான். அவங்கள ஹாய் சொன்னீங்க எப்படிப்பா? மறக்காம அப்படியே அந்த லைக் பண்ண தட்டிடுங்க. ஐயோ போச்சு. My dad built a lot of stuff in his free time. If he wasn't watching fly fishing or reading Tom Clancy novels, he was carving something. He made tons of birdhouses. Not that he was into bird watching, but I think he really missed working and adding on to the home. If he couldn't afford the time to build onto our own house, he would have to settle with watching birds move into their little homes. We kept an old mattress in the bed of that ugly yellow truck, so we would drive it deep into the woods and then watch the birds fly into their houses while the sun set. Usually it was accompanied by venison jerky or a cold Coke, but not a lot of talking, which is how we both liked it. கிடச்சிருக்கு. ரெண்டாவது சீனுக்கு 2 வியூ கொடுத்தாச்சு. ஆமாம், 2 வியூ கொடுத்த 2 நல்லவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். கூடவே லைக் பண்ண போட்டுருக்கலாம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டொனேட்லாம் பண்ண வேணாம்ப்பா, ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஆக்சுவலாக நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக வந்ததுனால தான் ஏதோ கிடச்சிது, அதனால வளர்றேன். டாம் கிளான்சியோட ஈஸ்டர் எக்குன்னு சொல்ல முடியாது, நேராகவே டாம் கிளான்சின்னு போட்டு உடச்சிட்டாங்க. டாம் கிளான்சியோட கேமோட ரெஃபரன்ஸ் இருக்குது இதில். டோட்டல் 2 வியூஸ். இப்போ திடீர்னு நம்மளுக்கு 2 வியூ லைவ்லேயே வருது, புதுசாக இருக்குது. ஒரு தம்ப்நெயில் அட்ராக்டிவாக நானே கடைசியில் தம்ப்நெயில் வந்துட்டு கடைசியில் லைவ் போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் தம்ப்நெயில எடிட் பண்ணவே இல்லையே அப்படின்னு வர்றது கடைசி 2 செகண்டில் கஷ்டப்பட்டு கூகுளில் தேடி அதில் தமிழ்ங்கிறத மட்டும் மேலே ஆட் பண்ணி லோகோவை போட்டு எதை சொல்லு. Even at my most distant, at the times when I detested him the most, he kept reaching out. For a year straight, he asked me every week when we were going camping. I thought he was just dense. Eventually, to shut him up, I agreed. We carried out the worn lawn chairs from the garage and set up a cinder block campfire at the site we had always used behind the house. We walked down the mountain path, talking in the warm sunshine we only got a couple months of the year.
Those 3 obsidian rocks shimmered alongside the shore, almost like sparklers pressed against a dark window. I'll never forget that wet stone on my feet, or how those massive mountains looked even bigger in the lake's reflection. I felt small, but grateful. As the sun set, my dad found something I hadn't seen for a long time. The tree where I'd made my first carving when I was 6. I hadn't even carved it. My dad had helped me, but I still called it my tree. Something about seeing my name there made me open up, and we talked about everything that night in that old camouflage tent. I told him how much I loved sketching and design, and how it would be a dream to study architecture in Seattle. I told him how I didn't get along with my friends much anymore, but that I didn't mind being alone. He told me he was there for me, and he joked that if all he had to do was write my name on a tree to finally get me to talk, he would have left me carved logs with novels on them in front of my room every morning. I don't know why it took me that long to realize it, but it was then I knew how much he had sacrificed for me. பெரிய லைட் அடிக்குது. இந்த வழியாக தான் இது ஸ்டார்ஸ் இருக்குது. ஸ்டார்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணால் நமக்கு ஒரு சில இடத்துல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறக்காகவே இடமும் வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம நம்ப வேணாம். கிளம்புவோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. பொருள் நம்ம கடைசியாக ஃபைன் பண்ண போகிற பொருளாக இருக்கலாம். அதுக்குள்ளே கேமிங் முடிய கூட போகலாம். சீக்கிரம் முடியாது. பிகாஸ் வந்து 1 ஹவர்க்குள்ள அவ்வளோ கேம் ஆரம்பிச்சு எங்கேயும் 1.5 ஹவர் அட்லீஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை கிட்ட போகிறது போகுது. சான்ஸாரியா தூரத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கல. வந்துருக்காங்க. ஆனால் அந்த மரம் எப்படி ஏறுறது? அது சைடு வழி இருக்கும். அதுதான் நம்மளுக்கு எந்த சைடில் ஸ்டார் வச்சு எப்படியோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. கேம் வாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால கேம் வாஸ் கொஞ்சம் வச்சா வைக்கிறக்காக பண்ணேன். 500 ரூபா போட்டிருக்காங்க இந்த கேமுக்கு. பார்க்கலாம். இப்போ இருக்குது இது 500 ரூபாய்க்கு ஒர்க்கு இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கேம் நான் ஏற்கனவே பார்த்துட்டு நான் அதை ஃபாக்ஸ் சிமுலேட்டர்னு நினச்சேன். இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபாக்ஸ் சிமுலேட்டர், டாக் சிமுலேட்டர், அந்த சிமுலேட்டர் ஏகப்பட்ட சுற்றிட்டு இருக்கு.
அதில் ஒன்றா இருக்கும்னு நினச்சேன். டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சு. தி லாஸ்ட் ரிங். இன்னும் ஒரு 1/2 hour இந்த கேமை முடிக்கணும். முடிக்க முடியுமா? Let's try. பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. இங்கே அங்கே தான் வரதா வாய்ப்பே இல்லை. இந்த மலை மேலேருந்து தான் அந்த லைட் வருது. அப்புறம் இந்த மலை மேலே எவ்வளோ கருப்பாக இருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அணிகள் கட்டுற பூச்சி கட்டுற மாதிரி அந்த நைட்லாம் அது கூட என்னமோ சொல்லுவாங்க. கிரிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட சவுண்ட் கேட்குது. குயில் கட்டுறது தண்ணியா அங்கங்கே நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்கப்பா. ஏற முடியாது. கண்டிப்பாக ஏற முடியாது. ஸோ அங்கே ஒரு லைட் இருக்குது. இதுக்கு மேலே ஏறி மட்டும் இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளைம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திரும்பி நம்ம எங்கேருந்து வரணும்னு தெரியலையே. சம்திங் இதுவா? இது என்னன்னு தெரியல. அந்த லைட் அப்படிங்க நினைக்கிறேன். ஏதோ 3 கனெக்ட் பண்ணால் அது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். பிடிச்சிரு. ஓகே, 2 ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று. ஸோ வெரி குட். இது ஆக்டிவேட் பண்ணுற மாதிரின்னு நினைக்கிறேன். கீழே தான் வருது. இந்த கேம் இப்படியே நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு எதுவுமே தெரியாமல் போச்சுன்னா எப்படி ஒரு சின்ன மினி மேப் மாதிரி வைக்கலாம். ஸோ கேம் டெவலப்பர்ஸ் ஒரு மினி மேப் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் கேம் டெவலப்பர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாதாரண விஷயம் வர மாட்டாங்க. கேம் டெவலப்பர் கேம் அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு சூப்பரான கேம், தாறுமாறான கேம்லாம் கேள்விப்பட்டேன்.
இப்போ இந்த கேமை பற்றி சொல்கிறவங்க மட்டும் என் கையில் கிடச்சானுங்க. என்னாச்சு? இது பார்க்க ஏதோ இன்ஃபினிட்டி அந்த பெரிய யூனிவர்ஸில் அப்படி இங்கே ஏதோ ஒரு லைட் இருக்குது. ஒரே லைட்டு மட்டும்தான் இருக்குது. சீசன் 500 ஒத்தாளு கேட்டால் இது கிடையவே கிடையாது. 500 ப்ளே ஸ்டோரில் இருக்குது. எபிக் கேம்ஸில் ஃப்ரீயாகவே விட்டுருந்தாங்க. நான் கிளைம் பண்ண மறந்தேன். அதோட சேர்த்து ஒரு 3 கேம் என்னவோ போயிடுச்சு. நம்ம 3 கேமும் ஒன்றும் பெரிய கேம் கிடையாது. இப்போ ஏலியன் ஐசோலேஷன் போயிட்டுருக்கு. அது வேணால் ஓகேங்களா. அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபேத்துன்னு ஏதோ ஒரு கேம் நினைக்கிறேன். ஆஹா வேற போடல போகடாடே. ஓகே 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 திரும்பி இந்த பயோமுக்கு வந்துட்டோம். ஒன்னாவது தாண்ட போடுப்பான். நான் இப்போ பாதிக்கு முக்கால்வாசி போச்சு. கால்வாசி கூட முடிச்சிருப்பான்னு தெரியல. 1.5 hour எப்பிக்கிங்களா போட்டிருக்கீங்க. எண்டிங்கெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. இதை நான் எண்டிங் பார்ப்பலானே தெரியல. அப்புறம் தான் மறக்கவே எல்லாம் ஒருவேளை இதையும் நம்மளை அலைய விடுறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம் நான் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஃபர்கெட் நான் ஸ்ட்ரீம் பண்ணிடலாம் தோணுது. அங்கிருக்கு ஷவா இதை தேவைக்காக நான் அவ்வளோ தூரம் சுற்றினேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா. அங்கே தான் இருக்குது. நான் அதுக்கு அவ்வளோ சுற்றி இருக்கேன். இதுதான் ஒரு மினிமப் வேணுங்கிறது. இதுதான் நான் பாட்டு கசாட்டாக வந்திருப்பேன். இதுக்கு மேலே வேறு எப்படி இடம்னு தெரியல. இது வேலை பார்க்காம வழி இருக்கட்டும். நார்மலான வழி இருக்கணும். இருக்கு ஓகே. அங்கே ஒரு லைட்டு எரியுது பயங்கரமாக. அங்கே தான் ஆக்சுவலாக we were happiest underneath the evergreens. We decided it was time to finally map out the hundreds of acres we lived on just to pass the time during the summer. He was only free in the evenings, so I would spend the day wasting time on dial-up internet and sketching, and then we would rush into the woods, pen and map in hand, before evening fell. Sometimes the aurora borealis would cast a cold green glow on the mountainside, and we would finish our route underneath a twilight sky. Sometimes I was lonely during those summer days, but there was comfort in the routine. A lot of teenagers aren't looking for the daily grind, though. There's nothing wrong with wanting to get out, to leave your childhood home. You wanted to progress, to make something of yourself. Yeah, you're right. That house. I'm sure it's the same as how I left it. But then why does it feel so different? I doubt you're the only adult to have looked back and asked that question. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் வாழ்ந்த இடம் தான் போல இருக்கு. ஏதோ 100 acres அப்படி மேப் பண்ணிட்டு அவன் வாழ்ந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்கம்மா. 100 acres. நல்லா இருக்கு. அவன் வீடு அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறான். விடாது முட்டு சந்தா இருக்கு. எப்படா அவ்வளோ தூரம் போகிறது மேலே? வழி சொல்லுங்கடா தயவு செஞ்சு. டென்ஷன் ஆகாதுங்கடா.
இந்த ஸ்ட்ரீம்குள்ளே இந்த கேமை முடிச்சிடணும்னு நினச்சேன். அதனால தான் தமிழில் பார்ட் 1 கூட வைக்கல தெரியுமா. போங்கடா தமிழையாச்சும் மாற்றணும். இதில் பார்ட் 2 போட்டு முடிப்பேன். முடிச்சிடலாம், பட் ஆஃப்லைனில் தான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்த ஸ்ட்ரீம் பண்ணலாமா இல்லை இது நான் ஃபர்கட் ரன் பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே மிச்சம் வச்சுருந்தது இங்கே தான் இருக்குது. நாளைக்கு ஃபர்கட் ரன் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த படம் ஏறி என்ன லைட்டு லைட்டாக சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் கிடையாது. பசங்க மாதிரி தான் பசங்க கிடையாது. ஏன்னா பசங்களாம் ஒரு பூ கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இல்லை, அப்படியே கண்ணை கட்டி நடுக்காட்டில் விட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு மினிமேக்காச்சும் வச்சுருக்கேன், பெட்டராக இருக்கும். இப்போ இதுக்கும் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே தான் இருக்கு. இங்கேருந்து ஓடி போய் ஒரு ஜம்ப் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ஜம்ப் பண்ண முடியல, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாக்ஸ் கீழே ஊற்றுது. சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹீட்டு பற்ற மாட்டேங்குது. வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சுற்றி பார்ப்போம். கடை எப்படி தாண்டா போகிறது? தயவு செஞ்சு சொல்லுடா, ப்ளீஸ்டா. குறைச்சல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கேட்கலாம் தெரியுது. இந்த இடத்துல லைட் இருக்க மாதிரி தெரியுதா? இந்த இடத்துல லைட் இருக்க மாதிரி தெரியுது. கரெக்டாக இடையில
இருக்கு. அந்த லைட் பட்டன் சும்மா வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு இது இல்லாமல் பசங்கிற பேரில் நான் ரொம்ப படிக்கிறேன். அந்த லைட் அங்கிருந்து அங்கிருந்து பட் அதுக்கு எப்படி ஏறது எங்கேயாச்சும் பண்ணியிருக்கா? அதுக்கு மேலே ஏற வழி இல்லையே. இந்த இடத்துக்கு வெளியே போடுவோமா? நினைச்சனே. இந்த நிறைய வெளியே கூட்டிட்டு போவோம். 11 minutes ஆயிடுச்சு. ஐ திங்க் இதோட பார்ட் 2 ஆஃப்லைனில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி இல்லைன்னா இதை அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணலாம். இது எனக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறதுல ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் இதை ஸ்ட்ரீம் பண்ணி முடிக்கணுமான்னு தெரில. ஆஃப்லைனில் பொறுமையாக முடிக்கலாம். ஓ ஷிட். இதெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் வைப்பா. இதுக்கெல்லாம் தெரியல. அந்த லைட்டு மட்டும் வந்துட்டுருக்கு. ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துக்கு வந்தோம். குளிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சத்தியமாக தெரியல. வண்டையிலேயே தேன் போய் வரோம். எந்த வழியை வந்தோம்னு தெரியல. இந்த வழியாக தான் வந்தோம்.
இப்போ நம்ம டக்குன்னு போய் பார்க்கலாம். எங்கே போகலாம்? அங்கே தான் நைட்டு இது, பட் அங்கே நம்மளால் போக முடியலங்கிற காரணத்தினால கேட்கறாங்க நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, இந்த லைட்டு எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு இது அடுத்து நம்ம என்ன பண்ணோம், எங்கே போடுங்கிற ஒரு இது இல்லாமல் ஒரு ஓப்பனோட இருக்குது. ஓப்பனாக ஜிடி மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப போரிங்காக இருக்குது. ஒரு ஃபாக்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், குளிக்கணும், அவ்வளோதான். ஜாய்ஸ்டிக் ஜம்ப் பட்டன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வச்சு நல்லா இருக்கும். இங்கே என்ன இருக்குது? ஒரு ஃபிஷ்ஷிங் ராடு, போட் ஆடு. தூரத்தில் கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சப்போ. இல்லை இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ண நீங்கள் கவனிச்சிங்களா? அங்கிருந்து ஒரு மாதிரி ஒரு வெளிச்சம். என்னையா நடக்குதுங்க? அங்கேருந்து ஒரு லைட் வருது, தெரியுதா? இங்கே ரெண்டு இந்த பக்கம் தான் நம்ம போனோம். லைட்டு மாதிரியே மாற்றிடுவாங்க. இதுவும் மலைக்கு பின்னாடி இருக்குது. முன்னாடி அங்கே ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு அங்கே ஒன்று அங்கே ஒன்று. என்னதான் நடக்குது? இத்தனை லைட் எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு வே போகிற மாதிரி இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். இது மவுண்டன் இடையில இல்லை, ஒரு மரம் அதுக்கு மேலே தான் இருக்கும். ஒரு இதான் அந்த லாஸ்ட் ட்ரீயாக இருக்கும். போயிட்டு இத்தனை ட்ரீ இருக்குது, இதுதான் லாஸ்ட் ட்ரீ தான். அந்த கல் இந்த கல் ஆல்ரெடி போனது. நம்ம ஆக்சுவலாக அங்கே ஏற்கனவே வந்த வெளியீடு. எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த கல்லை ஆக்டிவேட் பண்ணணும்ல, அதுக்காக அந்த லைட் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த லைட்டில் இருக்க அந்த பக்கம் போனோம்ல, அப்போ ஒரு கல்லை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்ல, அதுக்காகவா இருக்கலாம் அந்த லைட்டு. இப்போ நம்ம இன்னொரு கல் அந்த சைடு இருக்குது, நம்ம அதுக்காக அங்கே போகணும். ஓ ஓகே ஓகே ஓகே, இவ்வளோ லேட்டாக புரியுது. கொஞ்சம் முன்னாடியே புரிஞ்சிருக்கேன். அங்கே ஒரு லைட் இருக்குது. அப்போ அங்கே ஏதோ ஒரு கல் இருக்குது, அந்த கல் ஆக்டிவேட் பண்ணுறதா இந்த ஒரு இது மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபின்ஸ் மாதிரி போட்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்களா, அது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இது இங்கே படுத்து தூங்கி எதிர்த்து போயிருக்காங்க. எங்கே இருக்கு? அங்கே இருக்கு.
வெளிச்சம். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு கல் இருக்கணும். ஏதோ பாலிஷ் அடிச்சு வச்ச மாதிரி இருக்குமாங்களா? இப்போதான் பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. தொட்டா காலெல்லாம் ஒட்டிக்கணும். வரைக்கும் கால் தானே. இது நம்ம ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குமே. வெளியேறதுக்கு வழி கிடைச்சதா? வேலை ஏறதுக்கு ஏதோ அனுப்பி அதான் வெளியே நினைக்கிறேன். வியூஸ் இருந்து அதே 3 வியூஸ். ஆனால் பரவாயில்ல, கிருஷ்ண முஸ்லீமுக்கும் 3 வியூஸ் வந்திருக்காங்க. வந்தவங்க ஒரு லைக் போட்டு போயிட்டு இருக்கலாம். கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. எந்த வீட்டு வந்துருக்கு? எங்கே தான் அங்கே தானே அந்த மவுண்டன் பக்கத்தான். அங்கே இருக்கு ஸ்டோன். ஓகே ஓகே ஓகே, கரெக்ட் தான். அந்த ஸ்டோனை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஏற்கனவே 1.5 மணி நேரம் ஆகும்போது இன்றைக்கி இந்த கேம் முடிக்க முடியுமான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுவோம். நம்ம முடிக்கணும். இது எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சு? நவ்வாட் அந்நவ்வாட் திருப்பி அந்த இடத்துக்கே போகணுமா? பாருங்க, மேலே இந்த லைன் அழிஞ்சிருச்சா? இந்தா ஒய்த்திகார பசங்களா, இதே மாதிரி அங்கே அழிச்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த லைன் இருந்துச்சுன்னா அந்த ஒரு கல்லுக்காக தான் ஆக்டிவேட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அங்கே ஒரே ஒரு லைட்டு மட்டும் எரியுது. பிகாஸ் நம்ம அங்கே தான் போகணும். அங்கே போய்ட்டு ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணிக்கலாம். திரும்பி நாளைக்கு ஸ்ட்ரீம் பண்ணலாம். நாளைக்கு கேம் குட்டி கேம் தான் இப்போ முடியணும். நாளைக்கு கொஞ்ச நேரம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இன்னும் ஸ்ட்ரீமை முடிச்சு டைம் மிச்சம் இருந்துச்சுன்னா அப்போது ஃபர்கட்டன் ஆன் அதான் இது அந்த ஆனோட ப்ரொனன்சியேஷன் ஆனியே வருது. லைட்டு தேடி வந்த லைட் இந்த பார்க்க போகலாம் போதெல்லாம் சீக்கிரம் மண்டை கை விட்டாங்க. இதுதான் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதில் ஒரு இது இருக்குது. எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு அந்த ஃபென்ஸ் எடுத்துருக்கணும். அந்த சைடு ஒரு ஐடியா ஆகாது. அந்த சைடு வந்து இந்த ரைட்டு அதுவும் சாப்பிட்டா சாப்பிட்டா ஆயிடுச்சா? திரும்பி அதே ஃபென்ஸ் இதோட ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. கொஞ்ச நேரம் விளையாடிப்போம். மீத கேம் என் யார் தெரியும்? கேம் இப்போ கூட எண்ட் ஆகும். ஸ்ட்ரீம் பண்ணும்போது மெசேஜ் கால்ஸ் எல்லாம் வரும். The perpetrator stood nearby, unfazed, like nothing was wrong. My dad is dead, and he's never coming back, Rachel. I can tell you these stories, but I can never reminisce with him again. He can never hold a grandchild that we'll probably never be able to have. I can never talk to him again, and I'll never be able to say I'm sorry for everything. ஐயோ ஓனாய் மிஸ்டர் ஓனாய். நம்மளா பார்த்து பயந்து போகுது. இருக்கு ஜீரோ கிராவிட்டி.
பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. அது ஆக்சுவலாக என்னன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் எவன் ஃபாக்ஸ் நின்று போனோம், ஒரு வேலை அவனோட கனவாக கூட இருக்காது. I need to go to bed. I just can't talk about this anymore. Good night. Joseph, you can't go to sleep feeling like this. I'm sorry for everything, and I know you need space, but I'm here for you. You don't need to feel so lost. Joseph, have I ever told you what my mother was like? You know what it's like not to have a mom at home. And you know how hard that made my childhood. What helped me was watching the birds in the morning before the school bus came. I thought that my mother was one of those birds, and it made me want to be free like her. My mom taught me how to fold origami cranes while she was in the hospital. So I told myself I would fold one every day until I could fly myself. I think the game is going to win. ஒன்றரை மணி நேரம் ஆச்சு. இதுவாச்சும் மானாக இருக்கணும். மான் குட்டி
I think we both have always loved animals. And for me, that love started with a dog. Sometimes this Rottweiler would come up to our property line and wait at the fence for me, but only once in a while. I was sure to check every day immediately after school, and it usually ended in disappointment. I would even steal money from my passed-out dad just so I could buy these off-brand dog biscuits. Even when she did stop by, she never went beyond the fence. Why was she so scared? இந்த மானை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம்? ஒரு நைட்டில் ஒரு தண்ணியில் ஒன்று புரியல. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். இது மானை ஓடாத நெல் கருமாங்க பிடிச்ச மானை. I think my dad was the opposite of your dad in almost every way. Except he was in the military as well. He coped with alcohol of every kind. The trailer started falling apart, he got angry, and I withdrew. More and more I became the weird, quiet kid who made lots of origami birds and carried dog biscuits around. I think we were pretty similar when it came to being the weird kids. And that same sincerity in college was one of the reasons I was so drawn to you. தயவு செஞ்சு நெல் இல்லைன்னா அடிச்சு போட்டுருவேன். புரிஞ்சுதா? குட்டி போர் அடிச்சா பார்க்குறா பட மாதிரி. பட் இதுவே லைட்டாக போர் அடிக்கிறது மாதிரி எனக்கு Life got worse and worse. And at one point, I really didn't think I could survive another day with my soul still intact. I had no real friends, let alone neighbors, since we lived in the middle of nowhere. I should have talked to my teacher, but I was scared what he would do if he found out. As I waited for the school bus one morning, I walked around until I found something in an abandoned shed. Something I can't put into words. I summoned courage I didn't know I had, and I broke into my dad's room and found the key to the shed where he had locked my bike. I'll never forget that feeling, the wind rushing by my ears as the sun rose over fields of wheat. I was flying for the first time. I biked as far as my legs could take me until I found a house that felt friendly, and that felt like home. Those strangers helped me in so many ways. And if it wasn't for them, I wouldn't have found my foster family. And if it wasn't for my parents, I wouldn't have met you. You have strength, Joseph, and you're not as alone as you think. It's all just so pointless. Just waiting for life to happen. It's like having the home I always wanted is cursed out of my reach. The thought of being a parent myself. How could I do that when I couldn't even be a good son? I'm sorry. I know what you're saying. I just don't know how things will work out. These quiet hours will turn into years. We'll wonder which roads passed us by. Then we'll forge a new road together. Besides, I discovered for myself that one fateful morning where any hopeful road leads to. There may be thorns and mist, but it always leads to the same thing. And what's that? Family. I'm so glad that you're part of my family, Rachel. And I'm glad you're part of mine.
ஃபேமிலிங்கிறத சொல்ல வந்திருக்காங்க. இதை வேணா இதோட ஸ்டோரியை வேணா நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதோட ரிவ்யூ எல்லாம் பண்ணலான்னு மற்றபடியும் பார்த்தோம்னா நம்ம பசங்களை வச்சு நிறையோட பசங்களை தேடி தான் இருக்கோம். அவங்கள கொண்டு புஷ்டமாக இந்த கேம் இந்த இதோட இந்த கேம் முடிச்சிரு, இல்லைன்னா நான் சத்தியமாக டென்ஷன் ஆகிடுவேன். The fox knew her last cub would be waiting for her at the first tree. She was almost there. The rain cascaded onto the jade valley where the entrance to the tree was. Life was protected there, because that's where life began. It was now only a mother and a daughter left. Items from my life still dotted the ground as she moved closer to her destination and destiny. ஃபஸ்ட் ட்ரீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ட்ரீல வந்துட்டு டாக்டர் பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மழை பெய்யறதுனால என்ன சொன்னாலே மறந்துட்டேன். பட் அங்கே தான் லைஃப் கிரியேட் ஆகலாமா, அதான் விதி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இஷ்டத்துக்கு வந்து பேசணும், பேச கொஞ்சம்
8:30 வரைக்கும் தான் பார்ப்பேன். 8:30க்குள்ளே இந்த கேம் முடியலைன்னா போனால் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டு ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணிடுவேன். ஸ்ட்ரீம் இது பண்ணிடுவேன்னா ஒரு வேலை இல்லைன்னா கம்மியாக தான் இருக்குல்ல நம்ம ஒரு ஆஃப்லைனில் போட்டுருக்கோம். நாளைக்கு ஃபர்கட் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது. நாளைக்கு மத்தியானமாக நான் வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு போகிற லைவ் போட்டுருவாங்க. ஃபர்கட் அண்ட் பார்ட் 1 ஒரு வேலை பார்க்கலைன்னா நாளைக்கு காலையில் உட்காந்து பார்த்துருங்க. அப்புறம் நாளைக்கு மத்தியானம் பார்ட் 2 வேறு இருக்குது. At the end of high school, I felt something I hadn't felt in a long time. Drive. I looked into the best architecture schools on the West Coast, then got a dose of reality when looking at other students' portfolios and the high cost of tuition. I still wanted to be something, to be the next Alvaro Siza, and to make those thousands of sketches worth something in my grand history. But now even an internship sounds impossible. Siza helped me understand how essential emotion is in architecture, and he also said light is the real composer of space. I like to think these glints of light, like not finding a job or even a strange dream about a fox, are something I should be thankful for, even if the illuminated space is something I'm less than comfortable with. ஸ்டோரி அப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். திடீர்னு ஃபஸ்ட் டைம் இந்த கேமை யாராச்சு, அதாவது இது வரைக்கும் ஸ்டோரி கேமே விளையாடாமல் இந்த கேமை ட்ரை பண்ணாங்கன்னா சத்தியமாக கடுப்பாகி அன்இன்ஸ்டால் கொண்டு வந்துடுவாங்க. 500 ரீசன் கேட்டால் நீங்கள் தான் தரணும். 500 400 அண்ட் சம்திங் ரொம்ப 500 இந்த ட்ரீட்டை பார்க்க பெருசாக இருக்குது. ஸோ அதான் ஃபஸ்ட் ட்ரீயாக இருக்கணும். இதோட கேமை என் பண்ணிடுறேங்க. இல்லைன்னா 8:20 ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளே என் பண்ணினா நகர முடியல, பிடிக்கவும் முடியல. ரொம்ப தூரம் தள்ளி இருக்குங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பக்கம் வந்துட்டோம். நடுவில் எனக்கு இவ்வளோ போய் பள்ளமாக இருக்குது. இவ்வளோ பள்ளம் தாண்டி போட்டாங்க. எனக்கு இதுமாதிரி போக முடியல. இந்த வழியே போகக்கூடாதுங்கிறத தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த வழியே போகக்கூடாது. இந்த ஆட்டோ மேலே ஏறி அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடும். இந்த ஆட்டோ இல்லையா, ஏதோ ஒன்று இப்படி ஏற முடியாது. அங்கே நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ கொஞ்சம் தெளிவாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த லெவலில் அந்த கல்லை அமுக்கிற லெவலில் நான் பட்ட பாடு இருக்குது. ஈஸோவா இந்த டக்குன்னு முடிக்கணுமே. 1:46 போயிடுச்சு. 8:22 இன்னும் 8 minutes தான்.
கரெக்டாக ஸ்ட்ரீம் எயின் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். அந்த பக்கம் போகணுங்கிற மாதிரி நினைக்கிறேன். சரி தோண்டு நம்ம ஏதாச்சும் பேசுவோம். Was that the last time you talked to him? No, I called on holidays, and he would call on my birthday. I guess we acted like nothing ever happened, which was stupid. Didn't want to ask about his lumberyard, and I'm sure he didn't want to ask about my job search. I never went back and visited. I think the last conversation we had was about what movies we had seen and what exactly a best boy is in the credits. I thought he would be here so much longer. இப்படி போகணுமா? ஆனால் அந்த ஃபஸ்ட் ட்ரீ அப்படி இருக்க மாதிரியில இருக்குது. சரி இந்த பக்கம் தான் அந்த ஸ்டார் வச்சு போக சொல்கிறாங்க. போகிறேன். திரும்பி என்ன வர வச்சிங்க அவ்வளோதான். வந்துருக்கூடாது. திரும்பி மேலே போக வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நம்ம ட்ரிக் பண்ணுறதுக்கான இதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மலையில் இறங்கிட்டோன்னா திருப்பி ஏற முடியாதே. இல்லை அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேங்க. ஒரு ஸ்டார் மின்னது. இப்போ அது ஃபஸ்ட்டு இல்லையா? அதுதான் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படாமல் கேம் முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறது? முட்டிங்கன்னா அதுக்குள்ளே எப்படா முடிப்பீங்கன்னு கேட்டது. இப்படி மேலே ஏதோ ஒரு வீடு இருக்குது. இதுதான் அவனோட வீடுன்னு நினைக்கிறேன். ஓகே எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருந்தால் இப்படி எதுவும் ஒன்று கன்ஃபார்மாக புரியல. இந்த ஊட் அது அங்கே இருக்கு. My dad was super supportive with my college plans. To a point. Things were okay until this terrible accident happened. I guess a forklift flipped over due to a bad axle, and it crushed one of the workers there. My dad didn't eat for days, even though he wasn't directly involved. It devastated him. Not only did it hurt the business, but it just freaked him out. He would talk in his sleep, muttering things about firing people and saying sorry. One fateful day he approached me, said that since my school search wasn't going well, I should finally be a man and take over the family business. He said one day he was going to die, and that all of his work, sacrifice, and even that man's life would be wasted in vain. I just lost it. Teenage me just exploded at the thought. I screwed up. I said things I shouldn't have. He was having a crisis, and I pretty much spit in his face. இப்போ என்னங்கிற இங்கே நம்ம ஒரு வெளிச்சம் வருது. தண்ணியா? ஒரு ஷீட். இது அந்த தண்ணி இல்லை. அந்த வழியாகவே திரும்பி இருக்காங்க. Okay.
ஏன்டா இப்படி டென்ஷன் பண்ணுறீங்க? இப்போ எங்கே தான்ப்பா போகணும்? இதில் ஒரு பெரிய கொஷினே நம்ம இப்போ எங்கே தான்ப்பா போகணும் அப்படிங்கிறதா. அப்படியே சுற்றுவோம். கண்டிப்பாக எங்கே போகணுங்கிற ஒரு இது நம்மளுக்கு கிடச்சிடும். அதை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரீ அதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு என் மனதில் அப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது மட்டும் இங்கே இருக்க ட்ரீ வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் ஒரு மாதிரி பிரைட்டாக ப்ளசண்ட்டாக. இது எந்த ட்ரீலாம் பாருங்கள் இப்படி இருட்டாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஐ திங்க் வெரி குட். அங்கே இருக்குது ஸ்டாரு. ஸோ இது எந்த இடத்துல பார்த்து போக சொல்லுன்னு தெரியலையே. ஐ திங்க் இப்போ தான் இது இந்த சைடு பார்த்து போக சொல்கிறது நினைக்கிறேன். 101 ஸ்டார் கலெக்ஷன். ஒருவேளை இப்படி போக சொல்லுதோ, இப்படி போக சொல்கிறதா இருக்கலாம். ஆனால் இப்படி தான் நான் அப்படியே போனேன். பரவாயில்ல, இதில் அப்படியே ஸ்க்ரீனை திருப்பினா அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. நான் பாட்டுக்கு ஸ்க்ரீனை திருப்பிட்டு போகிறேன். ஸோ அங்கே இருக்குது தி ஃபர்ஸ்ட் ட்ரீ. கீழே அவ்வளோ பெரிய படத்து இதுதான் என்னால் போக முடியல. போக முடியல. ஸோ இந்த பக்கமாக எப்படி போகும்? அதான் பெரிய கொஸ்டின். ட்ரை பண்ணலாமா? வண்டி வச்சுருக்கேன். எனக்கு லைசன்ஸ் இருக்கா? பாஸ் ஆகும். 8:30 கரெக்டாக ஆச்சு. ஸ்டீமை முடிக்கலாமா? அந்த லாஸ்ட்டு ட்ரீயை கண்டுபிடிச்சிட்டு முடிச்சிடலாமா? இங்கே ஒரு கோல் இருக்கு. அப்படி போயிட முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் இப்படி தான் போகணுன்ட்டு. அதுதான் தி லாஸ்ட் ட்ரீ, ஃபர்ஸ்ட் ட்ரீ. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும். 100 ஸ்டார் மேலே கனெக்ட் பண்ணிட்டேன். Wow, that is good again. 2 மணி நேரம் ஆச்சு. 8:31 ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே கொடுத்தாச்சு. போனோம். ஓகே. In the distance, the first tree illuminated the wasteland. She couldn't go home anymore. She did the only thing she was capable of. Moving forward. My dad died alone in the middle of the wilderness. I should have been talking to him more. I should have done a lot of things differently. If the first tree on earth brought life with it, if it taught the birds to sing and fly and showed saplings how to grow,
What could it do for us? செத்து போச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரீ எல்லாத்துக்கும் காரணம் ஓனாய் தான். எனக்கு ஓனாய் ரொம்ப பிடிக்கும். பாவம் இந்த நாய். இன்னொரு அந்த இதையும் சேர்த்து சன்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த நிறைய செத்து போச்சு. There was a letter I received yesterday from a name I didn't recognize, with a quote I can't stop thinking about. Death is not the opposite of life, but a part of it. More and more, I'm realizing one important truth. Each of us have our own journey to the first tree. But sometimes I'm not sure I'm ready to take that first step. You already have my love. என்ன பண்ண போகுது? நல்லா பண்ணியிருக்காங்க. ஜம்ப் பண்ண வரும்போது வலியுது வேலை வெட்டிட்டு. The first tree awakens and get ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீ கிட்ட இந்த அவைக்கன்ஸ் எடுத்து அப்புறம் நம்ம கிட்ட கேட்குறவா நான் உன்னோட கடைசி மெசேஜ், அதாவது அந்த குழந்தைகிட்ட ஏதோ சொல்லணுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சின்ன குழந்தையும் ரிப்ளை பண்ணும் அப்படிங்குது. என்ன எழுதா குட் பாய் அப்படின்னு எழுதிக்கலாம். என்னாச்சு? நாம பறந்துட்டோம். வாட் ஹேப்பன்ஸ்? எனக்கு புரியல. I guess her journey was over. But I have no idea. It was only a dream. A distraction from tomorrow. I don't think dreams normally bring back to memory so many important feelings. Maybe it was just a dream, but it was also a gift. Yeah, I suppose.
But tomorrow we're getting on a plane to the last place on Earth I want to be. The only person that would have made the trip worth it is gone. You're going to see him and be with him one last time before you say goodbye. I have one last quote for you by Emerson, sealed in an imaginary letter from me to you. It is the secret of the world that all things subsist and do not die, but only retire a little from sight and afterward return again. Go to sleep, my love. We have a big day tomorrow, but I'll be there with you every step of the way. Thank you. Thanks for listening. Good night, Rachel. Good night, Joseph. இந்த கேம் மீன்ஸ் இந்த கேம் நான் முடிக்க 2 மணி நேரம் எடுத்திருக்கோம். திரும்பி லோடிங்கா வாட் 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 இதுக்கு மேலே முடியாது இந்த கேம். வேணால் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத வேணால் நான் அப்புறமா இது பண்ணுறேன், பார்ட்டாக வேணால் போடுறேன். பட் ஃபஸ்ட் டைம் 6 months later. ஓகே, மூஞ்சியை காட்ட போகிறாங்களா அவன்? அப்புறம் மூஞ்சி அவனோட இடம் போலக்கு போயிட்டு இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேச்சல் திடீர்னு ஃபஸ்ட் பர்சன் வந்துச்சு. ஒரு அந்த ஃபாக்ஸ் இருந்த இடமா? ஆமாங்க, அந்த ஃபாக்ஸ் இருந்த இடம் தான். திரும்பி வீட்டுக்கு போகணும். வேகமாக தான் நடடா. புரியல, தற்கொலை பண்ணி போகிறாங்க. தெரிஞ்சு அந்த இடத்துக்கே வந்துட்டான் நினைக்கிறான் அவன் பழைய வீட்டுக்கு. காட்டுக்குள்ளே வீடு கட்டி என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் வேகமாக தான் நடந்து என்ன பண்ண முடியும்? இதே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்கலாம். என்ட்ராக முடியுமா? என்ட்ராக முடியல.
சிட்டிஸ். இப்போ நம்ம கண்ணாடியில் போய் நம்ம மூஞ்ச பார்க்க முடியல. ரொம்ப ஒரு கண்ணாடி இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் நினைக்கிறீங்க. அவன் வந்துட்டான் இந்த இடத்துக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? எந்திரி 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 எந்திரி. அவ்வளோதான் இந்த கேமு நினைக்கிறேன். ஸோ த கேம் மீன்ஸ் இது சும்மா நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கேன் அப்போக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய். நாளைக்கு ஃபர்கட் நாளைக்கு வந்துடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.